ஹலோ, ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு த ஜென் ட்ராவல்ஸ் யூடியூப் சேனல். உங்களை இந்த சேனல் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். நம்ம நேற்று வந்து டாக்ஸ் யூஎஸ்டிடி பார்த்துருந்தோம். அண்ட் தென் பிடிசி பார்த்துருந்தோம். வேறு லெவல் வந்து பர்ஃபெக்டாக மார்க்கெட் ஒர்க் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து எந்த கெட்டில் வந்து நம்ம செல் பண்ணலாம், பை பண்ணலாம். அண்ட் தென் அடிஷ்னலி நம்ம ரொம்ப எல்லாருமே பரவமாக பேசியிருந்த பெல்டெக்ஸ் காயின் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பை பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதர் சிச்சுவேஷன்ஸ். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துருக்குறான். செல்லிங் சைடு தான் பெஸ்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துருந்தாங்க கீழே. நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் அதாவது கிளிப்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். வேணும்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துருந்தான். கொடுத்த மாதிரி டவுன்ஃபால் ஆகி ஒரு சின்ன ஃபுல் பேக் மேலே போயிட்டு அந்த மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிருந்தான். எத்தனை பேர் கேப்சர் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம் ஓகேவா. நம்ம போட செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிருக்குது. நல்ல மூவ்மெண்ட்டு கீழே கிடச்சிருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் பையிங்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் யூஎஸ்டிடி தான் நம்ம முக்கியமாக சொல்லணும். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்குப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இது அப் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப ஹையர் ஆகிட்டு இருக்குது போக போக. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். பிரேக் அவுட் கொடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் 40% நம்ம எதிர்பார்த்தோம்ல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எங்கே கேப்சர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 42% வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் எல்டிசி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கொஞ்சம் வந்து டவுன்ஃபால் ஆகிருக்குது. இன்னும் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இந்த ஒரு காயின் தான் நான் சொல்லியிருந்தேன். செல்லிங்க்கு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கிறதுனால ஓகே இதையும் நம்ம செல்லிங் பார்க்கலாம். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க. இங்கே அப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டவுன் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர்லி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு அது பிரேக் டவுன் கொடுத்தா கீழே இறக்கலாம். ஸோ நம்ம இங்கே செல்லிங் பண்ணலாம். இப்போ இருக்கிற பிளேஸ் கூட செல்லிங் பண்ணிவிட்டு பட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் கிட்ட வைக்க தான் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்டு சப்போர்ட்டு, அண்ட் தென் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃப்ளோ வந்து நான் செல்லிங் சொல்கிறேன். வாங்க எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துருந்து பெல்டெக்ஸ் தான். பெல்டெக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஒரு அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருந்து அது பிரேக் எடுக்கிறது நல்ல ப்ராஃபிட் போய்க்குது. ஸோ பெல்டெக்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெல்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் நல்ல பையிங்கில் தான் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ எக்ஸ்ட்ரா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் போக சான்சஸ் ரொம்ப ஹையர் ஆகுது. போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து இன்னும் பெருசாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஈவென்ச்சுவலி நம்ம பர்ஃபெக்டாக போட்டுட்டு இருக்கிறோம் சிக்னல்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்